வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையில் திருப்பமாக அமைந்த 2 நிகழ்ச்சிகள். பௌராணிகர்கள் எப்பொழுதுமே சிறந்த பட்டு சால்வையை போர்த்தி கொண்டு 10 விரல்களில் வைர மோதிரங்கள் ஜொலிக்க, கையிலே விலை உயர்ந்த காப்புகளை எல்லாம் அணிந்து கொண்டு பேசுவது வழக்கம். ஆரம்ப காலங்களில் வாரியார் அவர்களும் கையிலே மோதிரங்களும் கழுத்திலே பிரபுக்கள் கொடுத்த தோடாக்களையும் காஷ்மீர் சால்வையையும் அணிந்து கொண்டு பேசுவது வழக்கம். காந்தியார் அவர்கள் 1948 ஜனவரி 30ஆம் நாள் அன்று மதவெறியினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்ட அன்றே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த நாட்டு மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்ட மகான் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து கடைசியில் இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகானுடைய நினைவு நாளான இன்று இனிமேல் நாம் நகை அணிவதை விட்டுவிட வேண்டும் என கூறிதான் அவர் அது நாள் வரை அணிந்திருந்த மோதிரங்களையும் தோடாக்களையும் வேறு சில உயர்ந்த சால்வைகளையும் அணிவதை தவிர்த்தார். அன்று முதல் அவர் எளிய உடை அணிவதை மேற்கொள்ள ஆரம்பித்தார். காந்தி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நான் வணங்கும் சீதை நகை அணிவதில்லை என்று. நான் சொல்லும் ராமன் நீங்கள் வணங்கும் ராமன் அல்ல என்றும் சொல்லுவார். இதனுடைய உட்பொருளை உள்வாங்கிக் கொண்ட வாரியார் சுவாமிகள் மகாத்மா மறைந்த அன்றிலிருந்து நகை அணிவதை தவிர்த்தார். 2வது நிகழ்ச்சி, பொதுவாக காசிக்கு செல்கின்றவர்கள் ஏதேனும் ஒரு ஆசையை விட்டுவிட வேண்டும், அதாவது தனக்கு பிடித்தமான ஒன்றை விட்டுவிடுவது காசியிலே அந்த கங்கையில் மூழ்கிற பொழுது மேற்கொள்கின்ற சபதமாகும். பெரும்பாலானவர்கள் காசியிலே கங்கையில் மூழ்குகிற போது இனிமேல் நான் பாகற்காயை சாப்பிடுவதில்லை என்றும் வேப்பெண்ணெயை பயன்படுத்துவதில்லை என்றெல்லாம் எளிதாக தங்களால் பயன்படுத்த முடியாத, தங்களுக்கு சுவையளிக்காத உணவையோ அல்லது பொருளையோ மறந்து விடுவதுதான் வழக்கம். ஆனால் காசிக்கு சென்ற வாரியார் சுவாமிகள் கங்கையில் மூழ்குகிற போது ஒரு சபதம் மேற்கொண்டார். இனிமேல் பிரசங்கத்திற்கு சன்மானம் வாங்குவதில்லை என்று முடிவெடுத்தார். இதில் ஒரு சிக்கல் என்ன என்றால், பொதுவாக மக்கள் விலை உயர்ந்த பொருளை மிக உயர்வாக கருதுவதும் அன்பளிப்பாக கொடுக்கிற பொருள்களை மிக சாதாரணமாக கருதுவதும் வழக்கம். ஒரு சில உயர்ந்த நூல்களை நாம் அன்பளிப்பாக கொடுப்போமேயானால் அதனுடைய பெருமையை வாங்குகிறவர்கள் உணர்வதில்லை. அதே போன்று மலிவு பதிப்பு நூல்களையும், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், மர்ரே ராஜம் அவர்கள் சங்க இலக்கியத்தையும் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாக சிலப்பதிகாரம், அடுத்து மணிமேகலை போன்றவற்றையும் வேறு சில நூல்களையும் ஏறத்தாழ 45 நூல்களை ₹1 விலைக்கு பிழையற்ற பதிப்பாக செம்பதிப்பாக வெளியிட்டார். அக்குழுவிலே இருந்தவர்கள் அன்று வாழ்ந்த மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள். வையாபுரி பிள்ளையால் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தில் கிவாஜா, ஆசா ஞானசம்பந்தம் போன்றவர்கள் கூட மரே ராஜம் அவர்களுக்கு உதவியாக அவர் வெளியிடுகிற நூல்களினுடைய பிழை திருத்தத்தை எல்லாம் பார்த்து ப்ரூஃப் பார்த்து உதவி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிஞர்களால் பதிப்பிக்கப்பட்ட அந்த நூல்களை ₹1 கொடுத்தார்கள். அப்பொழுது தமிழகத்தில் அதை வரவேற்பதற்கு போதிய அளவு ஆதரவு இல்லை.
பலர் வேறு வேறு விதமாக சொன்னதின் காரணமாகவே மரே ராஜம் அந்த முயற்சியை தொடர்ந்து செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அதே போல ஒரு சில நிறுவனங்கள் சிறந்த நூல்களை இனாமாகவே அன்பளிப்பாகவே கொடுப்பது வழக்கம். மக்கள் அதை போற்றி பாதுகாப்பதில்லை. அதை போல வாரியார் அவர்கள் பிரசங்கத்திற்கு சன்மானம் வாங்குவதில்லை என்றவுடன் அவருக்கு சில இடர்பாடுகள் எல்லாம் ஏற்பட்டது. திண்டிவனத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சொற்பொழிவாற்ற சென்றபோது இரவு 2 மணிக்கு சொற்பொழிவு முடிந்தவுடன் அவருக்கு தட்டிலே தேங்காய் பழம் எல்லாம் வைத்து அவரிடத்தில் ஆசி வாங்கி வழி அனுப்பி வைத்து விட்டார்கள். சுவாமிகளை அந்த கிராமத்து பெரியவர் திண்டிவனம் சாலையில் கொண்டு இறக்கி விட்டு விடு என்று. அவருக்கு மறுநாள் வேலூரிலே ஒரு காலையில் நிகழ்ச்சி. இரவு 2:30 மணி போல் அவரை திண்டிவனம் சாலையில் கொண்டு வந்து மாட்டு வண்டியில் இறக்கி விட்டு சென்று விட்டார்கள். 2:30 மணியிலிருந்து விடிய விடிய நிற்கிறார். எந்த ஒரு பேருந்தும் நிற்கவில்லை. அதிகாலையில் இவருடைய பேச்சை கேட்பதற்காக அந்த கிராமத்திற்கு வந்திருந்த ஒருவர் தன்னுடைய சொந்த வண்டியில் திரும்பி ஊருக்கு கிளம்பியவர் சாலையிலேயே வாரியார் நிற்பதை பார்த்துவிட்டு, சுவாமிகளே ஏன் இங்கு நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது நடந்தவற்றை எல்லாம் சொன்னவுடன், அப்படியா நடந்துவிட்டது, பரவாயில்லை, நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். வேலூர் என்றவுடன், நாங்களும் அங்குதான் செல்கிறோம், நீங்கள் வண்டியில் வாருங்கள், இல்லை என்றாலும் நாங்கள் உங்களை கொண்டு உரிய இடத்தில் சேர்த்து விட்டு பிறகு செல்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், நீங்கள் பொருள் வாங்கவில்லை என்றாலும் நீங்கள் பலருக்கு உதவியான ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற காரணத்தினால் நீங்கள் ஏதேனும் ஒரு தொகையை வாங்கி திருப்புகழ் அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்ல காரியங்களை செய்ய பயன்படுத்தி கொள்ளவாவது இந்த சன்மானங்களை வாங்க வேண்டும் என வற்புறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் தான் வாரியார் அவர்கள் திருப்புகழ் அறக்கட்டளைக்கு ஒரு தொகையை கொடுக்கின்றவர்களுக்கு நிகழ்ச்சி தருவதாக ஒப்புக்கொண்டு செல்ல ஆரம்பித்தார். ஆகவே இந்த காசிக்கு சென்ற பிறகு சன்மானம் வாங்குவதை அவர் நிறுத்தி விடுகிறார். வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையிலே உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு, அவர் பல நாள் கதை சொல்கிற பொழுது தனக்கு முன்னால் வாழ்ந்த பல அறிஞர்களுடைய வாழ்க்கையையும் அவர்களை சந்தித்த சந்திப்புகளையும் அவர்களுடைய மேதமையையும் அதற்கு எடுத்துக்காட்டான நிகழ்ச்சிகளையும் எடுத்துச் சொல்வது வழக்கம். அவர் தன்னுடைய உரையிலே ஒரு முறை திருச்சியில் பேசுகிற பொழுது குறிப்பிட்டார், தமிழ் தென்றல் என்றும் சுயமரியாதை இயக்கத்தின் தாய் என்றும் பழமைக்கும் புதுமைக்கும் பாலம் போன்று இருந்த ராயப்பேட்டை தமிழ் முனிவர் என்றும் பாராட்டப்பட்ட திருவிக்காவினுடைய கடைசி காலத்தில் அவரை சந்தித்த போது நடந்த நிகழ்ச்சியை சொன்னார். திருவிக்காவினுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் அவருக்கு கண் பார்வை இல்லாமல் போய்விட்டது. ஆகவே வீட்டை விட்டு எங்குமே வெளியே செல்வதில்லை. வாரியார் சுவாமிகள் சென்னையில் இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை அவ்வாறு அவரை காண சென்றபோது திருவிக்கா அவர்கள் இவரை அருகில் அழைத்து இவர் கையை பிடித்து கொண்டு, ஏன் கடந்த பல மாதங்களாக நீ என்னை பார்க்க வரவில்லை என்று கேட்கிறார். அப்பொழுது வாரியார் கூறுகிறார், நான் வெளியூர்களுக்கெல்லாம் குறிப்பாக மலேசியாவுக்கும் ஈழத்திற்கும் சென்றுவிட்ட காரணத்தினால் உங்களை வந்து சந்திக்க இயலவில்லை என்று சொல்கிறார். உடனே அவர் கையை பிடித்து கொண்டே அவர் பேசுகிறார், பரவாயில்லை, நீ அருட்பா பாடி கேட்டு ரொம்ப நாளாகிவிட்டது, பாடு என்கிறார். அப்பொழுது வாரியார் சுவாமிகள், ஐயாவுக்கு அல்வா பிடித்திருக்கும் என்று வாங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். திருவிக்கா கேட்கிறார், எனக்கு என்ன வாங்கி வந்தா என்று. உங்களுக்கு அல்வா பிடிக்கும் என்று அல்வா வாங்கி வந்தேன் என்கிறார். இல்லை, அல்வா வேண்டாம், நீ அருட்பா பாடி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அருட்பா பாடு என்கிறார். உடனே வாரியார் சுவாமிகள் 1 மணி நேரம் திருவிக்காவின் முன் அமர்ந்து அருட்பாவை மனமுருக பாடுகிறார்.
அதை கேட்ட பிறகு திருவிக்கா அவர்கள் வாரியார் சுவாமியின் கையை பிடித்து கொண்டு, உனக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? வள்ளலார் அவர்கள் குடுமி வைத்திருந்தார். அந்த குடுமியிலே ஒரு சின்ன ஓலைச்சுருள் இருந்தது. அந்த ஓலைச்சுருளில் ஒரு குட்டி திருவாசகம் உண்டு என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று அந்த சம்பவத்தை சொல்லி, வள்ளலார் சுவாமிகள் வடலூரிலே ஞானசபையை தோற்றுவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரை சந்திக்கின்ற வழக்கம் உண்டு. அந்த சிவாச்சாரியாருடைய பேத்தி வாசல் திண்ணையிலேயே அமர்ந்திருப்பார். சில சமயங்களில் வள்ளல் பெருமான் அவரை பார்க்க செல்கிற பொழுது திண்ணையில் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணை, அந்த சிவாச்சாரியாருடைய பெண்ணை இரண்டு கைகளையும் பிடித்து தூக்கி குட்டி பெண்ணே குட்டி பெண்ணே என்று விளையாடுவாராம். அப்பொழுது அவர் குனிந்து அந்த பெண்ணை தூக்குகிற பொழுது அவர் தலையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளாடை விலகுகிற பொழுது தலையின் உச்சியில் ஒரு ஒளி தெரியும் என்று அந்த அம்மையார் சொன்னதாக திருவிக்கா சொன்னதாக வாரியார் சொல்லுகிறார். அதோடு கூட அந்த அம்மையார் திருச்சி 65-66 தேசிய கல்லூரியில் பிரசங்கம் செய்கிற பொழுது தன்னோடு அழைத்து வந்து, அருகில் இருக்கிற இந்த அம்மையாருக்கு வயது 106 ஆகிறது, இவர்கள் வள்ளல் பெருமானை நேரில் கண்டவர்கள் என்று எல்லோருக்கும் அறிமுகப்படுத்துவார் வாரியார் சுவாமிகள். ஆக திருவிக்காவை சந்தித்ததனால் தான் பெற்ற பலனையும், தான் பலரிடத்தில் கேட்க முடியாத, பல நூல்களில் படிக்க முடியாத சில அரிய செய்திகளை எல்லாம் இப்பொழுது எனக்கு திருவிக்காவை போன்று சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று நெக்குருக தன்னுடைய பிரசங்கத்தின் இடையிலே சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதே போன்று அவர் அக்காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களுடைய உயர்ந்த உரைகளினுடைய சிறந்த பகுதிகளை எல்லாம் எடுத்துச் சொல்வதோடு அவர்கள் வாழ்க்கையில் எவ்வாறு தமிழுக்காகவே வாழ்ந்தார்கள் என்பதையும் எடுத்து காட்டுவார். உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால், அரசன் சண்முகனார் அவர்கள், சோழவந்தான் அரசன் சண்முகனார் என்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் சென்ற ஆண்டின் முற்பகுதியில் அவரை வாழும் முருகன் என்றே எல்லோரும் போற்றினார்கள். அவர் சேதுபதி அவர்கள் தோற்றுவித்த பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றியவர். அந்த காலத்தில் எல்லாம் பள்ளியில், அதுவும் 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை, SLC என்று சொல்வார்கள், அந்த வகுப்பு வரை முதல் பாட வேலை எப்பொழுதுமே தமிழாக தான் இருக்கும். அரசன் சண்முகனார் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தமிழ் புலவை கொண்டவர். அவர் பள்ளி இறுதி வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் எடுக்கும் வழக்கமாக ஒரு நாள் காலை முதல் பாட வேலைக்கு செல்கிறார். மாணவர்கள் எல்லாம், ஐயா, இன்று முதல் உங்களுக்கு முதல் பாட வேலை தமிழ் இல்லை, நீங்கள் நாளின் கடைசி பாட வேலையாக 7வது பாட வேலை தான் உங்களுக்கு தமிழ் என்று சொல்லிவிடுகிறார். உடனே அரசன் சண்முகனார் மாணவர்களிடத்தில் கேட்கிறார், எப்பொழுதும் தமிழ்தானே எல்லா வகுப்புக்கும் முதல் பாட வேலையாக இருக்கும், இன்று முதல் ஏன் இந்த மாற்றம் என்று சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு ஆசிரியர் அறைக்கு சென்று விடுகிறார். பள்ளி விட்டவுடன் தலைமை ஆசிரியர் அறைக்கு சென்று, தமிழ்தானே முதல் பாட வேலையாக இருப்பது காலங்காலமாக இருக்கிற வழக்கம், தாங்கள் அது ஏன் 7வது பாட வேலைக்கு பள்ளியினுடைய இறுதி நேரத்தில் அதை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த தலைமை ஆசிரியர் அரசன் சண்முகனாரை மிக அலட்சியமாக பார்த்து, அட என்னவோய், தமிழ் தானே, எந்த பாட வேலையா இருந்தா என்ன, போய் நடத்தும் என்று அலட்சியமாக சொல்லிவிடுகிறார். இதை கேட்ட அரசன் சண்முகனாருக்கு கோபம் பொங்கி வருகிறது. தமிழின் பெருமையை அறியாத இவரிடத்தில் இனி பணியாற்றுவதில் பயனில்லை என்று சொல்லி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்து விட்டு வெளியேறி விடுகிறார். இது எப்படியோ பாண்டித்துரை தேவர் அவர்களுக்கு இந்த செய்தி எட்டி, அதன் பிறகு பாண்டித்துரை தேவர் அவர்கள் தலைமை ஆசிரியர்களுக்காக வருத்தம் தெரிவித்து அவரை மீண்டும் பணியில் சேரும்படி வேண்டிக் கொண்டதாகெல்லாம் வாரியார் சுவாமிகள் கூறுவார்கள். அதே அரசன் சண்முகனார்கள் தான்
திருக்குறள் பாயிர விருத்தி என்ற ஒரு நூலை வெளியிட்டார். அதை பல பேர் கண்ணால் கூட பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்று அது பதிப்பிலும் இல்லை. அப்படிப்பட்ட அரசன் சண்முகனார் அவர்கள்தான் திருக்குறளை ஓலைச்சுவடிகளில் பிரதி எடுக்கிற பொழுது சில தவறுகள் நேர்ந்திருக்கக்கூடும் என்றும், அத்தோடு கூட பரிமேலழகர் மிகச்சிறந்த தலைசிறந்த உரையாசிரியராக இருந்தாலும் கூட சில இடங்களில் நெருடலாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குறளை எடுத்து விளக்கம் சொல்லுகிறார். இதை சொல்லின் செல்வர் என்று பாராட்டப்பட்டவரும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவருமாக இருந்த ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் தான் இளமையில் நெல்லையில் இருந்தபோது அரசன் சண்முகனார் சொல்லி கேட்டதாகவே தன் நூலில் பதிவு செய்திருக்கிறார் என்றும் வாரியார் சுவாமிகள் சொல்வார். அந்த செய்தி என்ன என்றால், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அந்த சைவ சித்தாந்த சபையினுடைய செயலர் கல்லூரியில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்காக அரசன் சண்முகனாரை அழைக்கிறார். பாண்டித்துரை தேவரையும் அழைக்கிறார். பாண்டித்துரை தேவர் தலைமையிலே அரசன் சண்முகனார் திருவள்ளுவரும் பழிமேலழகரும் என்ற தலைப்பிலே சொற்பொழிப்பு ஆற்றுகின்றார். அப்படி ஆற்றுகிற பொழுது எல்லோரும் மிகுந்த ஆவலோடு அரசன் சண்முகனாரை விரிவுரையை கேட்க இருக்கும்போது அவர் கூறினாராம், விருந்து புறத்ததா தானுண்டல் சாவாம் மருந்தனினும் வேண்டற்பாற்றென்று என்று ஒரு குறளை எடுத்துக்கொண்டு, விருந்தினர்கள் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவாம், சாவுக்கு நிகரானது, அது அமிர்தமே ஆனாலும் கூட விருந்தினர்கள் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது தகாது என்ற கருத்தை எல்லோரும் சொல்லி வருகிறார்கள். அதில் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும், மருந்து என்றாலே அமிழ்தம், அமிழ்தம் சாவாமைக்கு காரணமாக இருக்கிறது. எதையுமே சுருங்க சொல்லி விளங்க வைக்கின்ற வள்ளுவர் மருந்து என்ற சொல்லுக்கு அடையாக சாவா மருந்து என்று சொல்லி இருப்பாரா? தேவையில்லாத சொற்களை பயன்படுத்தாத வள்ளுவர் இந்த இடத்தில் ஒரு அடைமொழியை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு இவர் விடை சொன்னாராம், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவாம், விருந்தினர்கள் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவு, அமிழ்தனினும் வேண்டற்பாளதே. அப்படி சாவாவைக்கு காரணமாகிய அமிர்தமாகவே இருந்தாலும் கூட அதையும் கூட தனித்து உண்ணுதல் கூடாது என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னதாக அந்த குறளை இப்படி மாற்றி அமைத்து சொன்னாராம், விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவாம் மருந்தனினும் வேண்டற்பாளதே. அதே போன்று எல்லோரும் அடிக்கடி எடுத்து மேற்கோள் காட்டுகிற ஒரு குறள், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார். செயற்கரிய செய்வர் பெரியர் என்று சொல்லுகிற போதே செயற்கரிய செய்யாதவர்கள் சிறியவர்கள் என்ற பொருள் தானாகவே விளங்கிவிடும், தொக்கி நிற்கிறது. என்னுடைய வீட்டிலேயே நான் தான் மிக உயரமானவன் என்று சொல்லுகிற பொழுதே மற்றவர்களெல்லாம் குள்ளமானவர்கள் என்பது பெறப்படுகிறது. அப்படி இருக்க வள்ளுவர் செயற்கரிய செய்வர் பெரியர் என்று சொன்ன பிறகு சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார் என்ற அதே கருத்தை மீண்டும் வலியுறுத்தி இருப்பாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி அரசன் சண்முகனார் அதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, செயற்கரிய செய்வர் பெரியர், அரிய செயல்களை செய்யக்கூடியவர்கள் பெரியவர்கள், அரிய செயல்களை செய்யாதவர்கள் சிறியவர்கள், அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள் என்று சொல்கிற பொழுதே இன்னொரு பொருள், அதை செய்ய இயலாதவர்கள் சிறியவர்கள் என்று பெறப்படுகிறது. ஆகவே அடுத்த அடியில் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார் என்பதை சொல்லி இருப்பாரா என்ற கேள்வி எழுப்பி அரசன் சண்முகனார் இவ்வாறு மாற்றினார், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செயற்கு உரிய செய்கலாகாதார். செயற்கு அரிய செய்கின்ற திறன் படைத்தவர்களை பெரியவர்கள் என்றும், செய்ய வேண்டியதையும் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்கள்தான் சிறியவர்கள் என்றும், செயற்கு உரிய செய்ய வேண்டியதையும் செய்யாமல் இருப்பவர்கள் சிறியவர்கள் என்றும் விளக்கம் தந்தார் என்று அரசன் சண்முகனாரனுடைய பெருமையை தன்னுடைய சொற்பொழிவின் போது ஆங்காங்கே
சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப நினைவுபடுத்துவது வாரியாருடைய வழக்கம். அதேபோன்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை 19ஆம் நூற்றாண்டின் வாழ்ந்த மகா பெரிய மேதை, 10 கம்பன் என்று பாராட்டப்பட்டவர். அவருடைய பாடல்களில் இருந்து சிறப்பானவற்றையும் எடுத்து மேற்கோள் காட்டுவார். அவருடைய தலைமைச் சீடரான மாணவரான பூவாலு தியாகராஜ செட்டியாரை பற்றியும் தமிழ் தாத்தா உவேசாவை பற்றியும் மற்றுமுள்ள அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அறிஞர்களை பற்றியெல்லாம், குறிப்பாக துறைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளுடைய நூல்களில் இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டுகின்ற ஒரே தமிழறிஞராக விளங்கியவர் வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகளுடைய வாழ்க்கையிலேயே மிக சிறப்பான செயல் என்று எல்லோரும் பாராட்டுவது வடலூர் திருப்பணியாகும். 1941 1950 வரை ஏறத்தாழ 9 ஆண்டு காலம் 3.25 லட்சம் வசூல் செய்து சத்திய ஞான சபையை திருப்பணி செய்தார்கள். அது ஒரு சுவையான நிகழ்ச்சி. 1936 வயலூர் திருப்பணி நடந்தது. ஹிந்து பத்திரிகையில் வயலூர் திருப்பணியை செய்தியாக போடுகிற பொழுது வாரியார் வடலூர் திருப்பணியை செய்தார் என்று போட்டுவிட்டார்கள். என்ன, நாம் செய்ததோ வயலூர் திருப்பணி, ஆனால் போட்டிருப்பது வடலூர் என்று போட்டுவிட்டார்களே என்று வாரியார் யோசிக்கிற பொழுது, மதுரையில் அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த லோகநாதன் பிள்ளை என்பவர் உடனடியாக வாரியாரோட தொடர்பு கொண்டு, சுவாமிகளே, நீங்கள் வயலூர் திருப்பணியை செய்தாலும் இறைவனுடைய திருவுள்ளம் வடலூருக்கும் செய்ய வேண்டும் என்று இருப்பதனால்தான் ஹிந்து போன்ற மிகப்பெரிய பத்திரிகையிலே இப்படி செய்தி வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் வடலூர் திருப்பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். மற்றும் சில பெரியவர்களும் வற்புறுத்துகிறார்கள். ஏற்கனவே பல பெரியவர்களால் முயற்சிக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு திருப்பணி வடலூர் திருப்பணி. உடனே எல்லாருடைய வற்புறுத்தலுக்கும் இணங்க வாரியார் சுவாமிகள் அந்த திருப்பணியை மேற்கொண்டு 9 ஆண்டு காலம் தன்னுடைய அருட்பாவினுடைய பிரசங்கங்களை செய்வதன் மூலமாகவும் ஊர் ஊராக சென்று வடலூர் திருப்பணியை மேற்கொண்டார். இந்த வடலூரை பற்றி வாரியார் சொல்லுகிற பொழுது, சத்திய தர்மசாலை என்பது உடலாகவும், சத்திய வேத பாடசாலை உணர்வாகவும், சத்திய ஞான சபை உயிராகவும் இருக்கிறது. ஆகவே இந்த சத்திய ஞான சபை திருப்பணியை 9 ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக செய்து முடித்தார். அதற்கு பல தடைகள் எல்லாம் இருந்தன. இருந்தாலும் அவற்றையெல்லாம் மிக சிறப்பாக வெற்றி கண்டு அந்த திருப்பணியை முடித்து, இன்றும் வடலூர் ஞான சபையிலே வள்ளல் பெருமானுடைய அந்த அருட்பாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்பாக்களை எல்லாம் கல்லிலேயே பொறித்து மிக சிறப்பாக இன்று அது எல்லோருடைய வணக்கத்திற்குரிய ஸ்தலமாக இருப்பதற்கு காரணமாக, இந்த வடிவத்தில் இருப்பதற்கு காரணமே வாரியார் சுவாமிகள் மேற்கொண்ட அந்த திருப்பணி முயற்சி தான். ஆகவே வாரியார் அவர்களுடைய திருப்பணியிலேயே மிக உயர்ந்தது வடலூர் திருப்பணியும் வயலூர் திருப்பணியும். வயலூரிலே இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கோபுர வாசலில் ஒரு புறம் அருணகிரிநாதர் என்றால் இன்னொரு புறம் வாரியாருடைய சிலையும் இருப்பதை நீங்கள் காண முடியும். 1970 வரை வயலூர் செல்ல வேண்டும் என்றால் சோமரசம்பேட்டை வரை சென்றுவிட்டு அங்கிருந்து ஒரு 3 மைல் நடந்துதான் வயலுக்கிடையே செல்ல வேண்டும். இன்று மிக போற்றுதலுக்குரிய ஒரு ஸ்தலமாக அது இருந்தாலும் அதை சென்று அடைவதற்கு மிக எளிதாக பல வாகன வசதிகள் எல்லாம் பெருகிவிட்டது. அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் 70களிலேயே 3 மைல் நடக்க வேண்டிய நிலை இருக்குமானால் 1936 எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வயலூர் திருப்பணியையும் வடலூர் திருப்பணியையும் செய்து முடித்தார்கள். அவரை 64வது நாயன்மார்களில் ஒருவராக எல்லோரும் பாராட்டுகிறோம். காரணம் என்ன என்றால், எப்படி அப்பர் அவர்கள்
உழவாரப்பணியை செய்தாரோ அதுபோல எல்லா கோயில்களுக்கும் குடமுழுக்கு செய்து திருப்பணி செய்த பெருமை வாரியாருக்கு தான் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் கல்லூரியை முடித்த போது ஸ்ரீரங்கம் செல்லுவது போது ரங்கநாதர் சந்நிதியிலிருந்து தாயார் சந்நிதிக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த பாதை நெருஞ்சி முள் நிறைந்ததாக ஒத்தையடி பாதையாக இருக்கும். தவறுதலாக அந்த ஒத்தையடி பாதையை விட்டு கொஞ்சம் காலை வேறு பக்கம் வைத்தால் நெருஞ்சி முள் குத்திவிடும். ஆனால் இன்று கோயிலினுடைய அத்தனை பிரகாரங்களிலும் கல்தளம் பாவப்பட்டு மிக சிறப்பாக இருக்கிறது. அதே போல பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிற திருவானைக்காவலில் ஜலகண்டேஸ்வரரை பார்த்துவிட்டு அகிலாண்டேஸ்வரியை பார்க்க அந்த தாயார் சன்னதிக்கு செல்லுகிற வழியும் ஒற்றையடி பாதையாகவும் நெருஞ்சி முள் நிறைந்த பாதையாகவும் தான் இருந்தது. இன்று அது கல்தளம் பாவப்பட்டு சிறந்த ஒரு கோயிலுக்காக உரிய ஒரு இடத்தை பெற்று இருப்பதற்கு காரணமே வாரியார் சுவாமிகளுடைய முயற்சி தான். இவ்வாறு தமிழகத்தின் உள்ள பல பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் பல திருப்பணிகளை செய்து அதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை வாரியார் அவர்களை தான் சாரும். வாரியார் அவர்கள் ராமகிருஷ்ணா குடிலுக்கு ஏறத்தாழ பல லட்சங்களை வசூல் செய்து கொடுத்ததைப் போலவே அவர் பல்வேறு கோயில்களுக்கும் பல சிறந்த திருப்பணிகளை எல்லாம் ஆற்றியிருக்கின்றார். திருப்புகழ் அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் எல்லாம் தமிழாசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. ஆகவே ஒரு 50 பேருக்கு மாதம் 50 ரூபாய் வீதம் அனுப்புகின்ற ஒரு வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார். அவருடைய உதவி பெற்று புலவர் பட்டம் வித்வான் பட்டம் பெற்றவர்கள் ஒரு 100 பேர் இருக்கும் ஆண்டுக்கு. அவர்களுக்கு உதவித்தொகை அனுப்பினார். இவ்வாறு ஏழை மாணவர்களுக்கும் ஏழை புலவர்களுக்கும் அவர் தன்னாலான உதவிகளை கடைசி வரை செய்தார். அவர் செய்த பணிகளிலேயே இன்றும் என்றும் நிலைத்திருப்பது எது என்று கேட்டால் திருப்புகழுக்கு அவர் எழுதிய விருத்தி உரை. 6 வடை வீடுகளுக்கும் விருத்தி உரை எழுதி தனித்தனியாக அழகுற முருகனுடைய வண்ணப்படத்தோடு அதை வெளியிட்டார். அதே போல பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் விருத்தி உரை எழுதி வெளியிட்டார். அதை அன்றி கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற வேல் விருத்தம் போன்ற நூல்களுக்கும் விருத்தி உரை எழுதி வெளியிட்டார். வாரியார் அவர்கள் தன்னுடைய 30வது வயதில் திருப்புகழ் அமிர்தம் என்ற ஒரு மாத இதழை தொடங்கி ஒவ்வொரு இதழிலும் ஒரு திருப்புகழுக்கு விருத்தி உரை எழுதி வந்தார். அந்த இதழில் கீவாஜா மற்றுமுள்ள அறிஞர்களும் கட்டுரை எழுதுவது வழக்கம். இவ்வாறு வாரியாரால் தோற்றுவிக்கப்பட்ட திருப்புகழ் அமிர்தம் 14/4/1936 தொடங்கி 13/4/1973 வரை 37 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தன. ஏறத்தாழ 444 இதழ்கள் திருப்புகழ் அமிர்தம் வெளிவந்திருக்கின்றன. இந்த திருப்புகழ் அமிர்தத்தில் வந்த திருப்புகழ் விரிவுரை கட்டுரைகள் தான் பின்னாளில் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கான திருப்புகழ் விருத்தி உரையாகவும் அறுபடை வீடுகளுக்கான விருத்தி உரையாகவும் தனித்தனி நூல்களாக வந்திருக்கின்றன. அதே போல கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம் போன்ற அரிய நூல்களுக்கும் சுவாமிகளுடைய விருத்தி உரை தனி நூலாக வந்திருக்கின்றன. தமிழுக்கு வாரியார் சுவாமிகள் ஆற்றிய மிகப்பெரிய பணிகளிலேயே மிக சிறப்பானது இது என்று இன்று வரை எல்லோரும் பாராட்டுகிறார்கள். காரணம், திருப்புகழை விருத்தியுரை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியமல்ல. திருச்சி தேசிய கல்லூரியில் இருந்த பேராசிரியர் கு. திருமேனி என்பவர் வாரியாருடைய சொற்பொழிவுக்கு தொடர்ந்து செல்வது வழக்கம். அவரிடத்திலே அவருடைய மாணவர்களும் மற்ற நண்பர்களும் கேட்பார்களாம், நீங்கள் மிகப்பெரிய தமிழறிஞர்கள், நீங்கள் கூட வாரியார் சொற்பொழிவுக்கு தினந்தோறும் வந்து விடுகிறீர்களே என்று ஆச்சரியமாக கேட்ட பொழுது வாரியார் சொன்னாராம், இன்று தமிழ் படித்த பல திருப்புகழை சந்தி பிரித்து பிழையில்லாமல் படித்து காட்டட்டும், நான் வாரியார் சொற்பொழிவுக்கு போவதை நிறுத்தி விடுகிறேன். அவரை போன்ற
நுண்பான் நுழைபுலம் மிக்க அறிவுடைய ஒரு அறிஞரை இந்த நூற்றாண்டில் நீங்கள் காண்பது அறிவது நான் அவருக்கு முன்னால் மிக சாதாரணம். ஆகவே அவருடைய சொற்பொழிவை தினம் கேட்பது என் பாக்கியம் என்று சொன்னார். வாகீச கலாநிதி கிவாஜா அவர்கள் வாரியாரை பற்றி யாரேனும் தரக்குறைவாக பேசிவிட்டால் அவர்கள் முகத்தில் விழிப்பதே இல்லை என்று சபதம் மேற்கொண்டார். அதே போன்று பல பெரியவர்கள், மத்திய நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள், நீங்கள் ஆற்றுகின்ற மிகப்பெரிய பணியை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு வாரிசை நீங்கள் உருவாக்க வேண்டாமா, நீங்கள் ஏன் உங்களை அடுத்து இப்பணியை செய்வதற்கான ஒரு வரை உருவாக்கவில்லை என்று கேட்பார். அதே போன்ற பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் வாரியாரிடத்தை சந்திக்கிற போது மிக கோபமாக, சுவாமிகளே, நீங்கள் பாட்டுக்கு ஒவ்வொரு கூட்டத்தில் 3 மணி நேரம் அயராமல் அசராமல் பேசிவிடுகிறீர்கள். நாங்கள் போகிற கூட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேல் எங்களால் பேச முடிவதில்லை. சபையோர் நீங்களும் வாரியாரை போல 3 மணி நேரம் பேசினால் என்ன என்று கேட்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் இனிமேல் இவ்வளவு நேரம் பேசாதீர்கள் என்று கூட சிரித்து கொண்டே கேட்பாராம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய விரிவுரையாளராக அந்த பாரம்பரியத்தில் கடைசி மாமுனியாக இருந்தவர் வாரியார் சுவாமிகள். ஒரு சில பெரியவர்கள் அவருடைய முழு திறனையும் அறிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் சொல்லிவிடுவது வழக்கம். அவர் ஏதோ பட்டை போட்டுக்கொண்டு கழுத்தில் உத்ராட்ச மாலையோடு இருக்கிறார், இவர் புராண பிரசங்கிதானே என்று அலட்சியமாக கருதியவர்களும் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை வாரியாரை சொல்லுவார். வேலூரில் ஒரு சமயம் அவர் தொடர் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கிறார். வேலூர் நகரமன்றத்திலே தமிழர் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் மாலை நேரத்தில் சிறப்பு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாரியார் அந்த தமிழர் முன்னேற்ற கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பிய அன்பர்கள் அவரை பேச அழைக்கிறார்கள். அன்றைய நிகழ்ச்சிக்கு பாரதிதாசன் தலைமை தாங்குகிறார். பாரதிதாசன் வாரியாருடைய பேச்சு அதற்கு முன் கேட்டதும் இல்லை. இவரை பார்த்தவுடன் மிக அலட்சியமாக, இவர் என்ன ஒரு புராண பிரசங்கிதானே என்று சொல்லி தன்னுடைய தலைமை உரையில் வாரியார் அரை மணி நேரத்திற்கு மேல் பேசக்கூடாது, ஏனென்றால் அவருக்கு பின்னும் பலர் பேச இருக்கிற காரணத்தினால் சரியாக 30 நிமிடத்தில் அவர் தன் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். வாரியார் உடனே மேடையில் ஏறி கையிலே தான் எப்பொழுதும் வைத்திருக்கக்கூடிய அந்த கை கடிகாரத்தை, சிறிய கடிகாரத்தை கையில் பிடித்து கொண்டு செந்தமிழ் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த செந்தமிழ் என்பதிலே செம் என்ற பொருளுக்கு என்ற பதத்திற்கு பொருள் சொல்ல தொடங்கி மிக நுட்பமாக ஆராய்ச்சி திறனோடு அழகாக விரிவுரையாற்றுகிறார். அதை கேட்டு அவையோர் கைதட்டி ஆரவாரம் செய்து மகிழ்கிறார்கள். 28 நிமிடம் ஆகிவிட்டது. தலைவர் எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் 2 மணித்துளிகள் தான் பாக்கி இருக்கிறது என்று சொன்னவுடன் அதுவரை வாயை பிளந்து வாரியார் சொல்கின்ற விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பாரதிதாசன் சடக்கென எழுந்து அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டு, நீங்கள் மேலும் அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏனென்றால் இதுவரை நீங்கள் செம் என்ற பதத்திற்கு தான் பொருள் சொல்லி இருக்கிறீர்கள், தமிழ் என்ற சொல்லுக்கு பதில் சொல்லவில்லை. ஆகவே தமிழையும் விரித்து அதன் நுண்மான் நுழைபுலனை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க வாரியார் தமிழ் என்பதற்கு விரிவுரை ஆற்றுகிறார் 1/2 மணி நேரம். பேச்சு முடிந்தவுடன் தன்னுடைய முடிவுரையில் பாரதிதாசன் சொல்கிறார், நான் ஏதோ புராண பிரசங்கிதானே என்று அலட்சியமாக ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். ஆனால் இவர் ஒரு பெரும் தமிழ் களஞ்சியம் என்பதை அறிந்து கொண்டேன் என்று மிகப்பட பாராட்டினார். அதே போல மதுரையிலே அவருடைய நெருங்கிய நண்பரான வடலூர் திருப்பணியை தொடங்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்திய அன்றைய முனிசிபல் மேனேஜராக இருந்த நோகநாதன் பிள்ளை அங்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்தவர்கள் நடத்துகிற சபையிலே பேச வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள், ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று வாரியாரை அழைத்து செல்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு தலைவராக இருந்தவர் அன்றைய மதுரை நீதிபதியாகிய ஏஎஸ்பி ஐயர். அவர் லோகநாதன் பிள்ளையிடத்தில் சொல்லிவிடுகிறார், வாரியார் எங்களுடைய இந்த சபையில் 45 மணித்துளிகளுக்கு மேல் பேசக்கூடாது. அப்பொழுது லோகநாதன் பிள்ளை சொல்லுகிறார், வாரியார் மிகப்பெரிய பிரசங்கி, அவர் கூடுதலாக 1/2 மணி நேரம் பேசட்டும் என்று சொல்லுகிறார்.
அவர் எவ்வளவு பெரிய சிறந்த மேடை பேச்சாளராக இருந்தாலும் சரி 45 நிமிடத்திற்குள் முடித்து விட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறார். உடனே இந்த ஏஎஸ்பி ஐயருடைய நிபந்தனையை காரில் அழைத்து போகிற பொழுதே வாரியாரிடத்தில் சொல்லி, இப்படி மாவட்ட நீதிபதி சொல்லி இருக்கிறார், நீங்கள் 45 நிமிடம் பேசி முடித்தவுடன் அவராகவே எழுந்து மேலும் நீங்கள் அரை மணி நேரம் பேச வேண்டும் என்று சொல்லும்படி உங்களுடைய பேச்சு அமைய வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு மரியாதை என்றெல்லாம் சொல்லுகிறார். சரி என வாரியார் அன்றைய கூட்டத்தில் 45 மணி நேரம் சரியாக பேசி முடித்துவிட்டு அமர்கிறார். தலைமை தாங்கிய ஏஎஸ்பி ஐயர் பிரமித்து போய் தன்னை மறந்து எழுந்து, வாரியார் சுவாமிகள் மேலும் அரை மணி நேரம் பேச வேண்டும், ஏனென்றால் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கங்கா ஜலம் போல பெருக்கெடுத்து ஊற்றெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது, அவர் உதிர்க்கின்ற தத்துவ முத்துக்கள் வாயிலிருந்து வந்த வண்ணமாக இருக்கின்றன, ஆகவே அவற்றை மேலும் அரை மணி நேரம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். இவ்வாறு அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிபந்தனை விதித்தவர்கள் கூட தங்கள் தவறை உணர்ந்து அவரையே பாராட்டி பேசிய நிகழ்ச்சிகள் ஏராளம் ஏராளம். இப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகளுடைய திறனை எல்லோரும் ஒரே சமயத்தில் கண்டு கேட்டு களிப்புற வேண்டும் என்று எண்ணிய அன்றைய பட தயாரிப்பாளர்களில் பெரிய ஜாம்பவானாக இருந்த எம்ஏஎம் சின்னப்பா தேவர் வாரியார் சுவாமியை அணுகி, நீங்கள் ஒரு பக்தி படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், நான் நடிப்பதா, அது இயலாத காரியம் என்று சொல்லிவிடுகிறார். உடனே சுவாமிகளே, நீங்கள் நடிக்க வேண்டாம், பிரசங்கம் செய்யுங்கள், நான் சொல்லுகிற கதைக்கு ஏற்ப ஒரு 6 நிகழ்ச்சிகளை கொண்ட ஒரு கதை கடவுளினுடைய மகிமையை எடுத்துச் சொல்வதாக அமையும். ஆகவே அந்த 6 நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பிரசங்கம் செய்வதை போலவும், அந்த பிரசங்கத்தில் சொல்கிற ஒவ்வொரு கதையையும் நான் அப்படியே படமாக இணைத்து நான் அதை படமாக வெளியிடுகிறேன் என்று சொல்லி முதலில் துணைவன் என்ற படத்தை வெளியிட்டார். அதை அடுத்து தெய்வம் என்ற ஒரு படம், திருவருள் என்ற படம், 3 படங்கள், 3ம் இறைவனுடைய அருள் திறத்தை எடுத்துச் சொல்வதாக வாரியார் விளக்குவதை போன்ற அமைந்த படம். அப்பொழுது தமிழகத்தில் பெரும்பாலானவர்கள் சொன்ன கருத்து, வாரியார் தொடர்ந்து இதுபோல இன்னும் 4-5 படங்கள் கருத்துக்களை வெளியிடுவாரேயானால் தமிழ்நாட்டில் நாத்திகம் என்பதே இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறதே என்று அங்கலாய்த்து கொண்டதை நாங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு எம்ஏஎம் சின்னப்பா தேவர் வாரியாருடைய புகழை பட்டி தொட்டிகளில் இருக்கக்கூடிய சாதாரண குக்கிராம வாசிகள் கூட திரைப்படத்தின் மூலம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் மூலம் தமிழ்நாட்டில் வாரியார் சுவாமிகள் தமிழின் பெருமையையும் திருப்புகழினுடைய அருமையையும் வள்ளலாருடைய அந்த வாக்கின் மேன்மையையும் எடுத்து பரப்பி இருக்கிறார்கள். அவர் மிகச்சிறந்த ஒரு பௌராணிகர், உபன்யாசகர் என்று மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய இன்னொரு பகுதி தமிழ் கோயில்களை எல்லாம் புத்துயிரூட்டி காப்பாற்றிய பெருமை வாரியார் சுவாமிகளை தான் சாரும். ஆகியனால்தான் தமிழறிந்த அறிஞர்கள் அவரை சைவ பெருமக்கள் 64வது நாயன்மாராக போற்றி இன்று வழிபடுகிறார்கள். அவர் 25/8/1906 தோன்றி 7/11/93 வெளிநாட்டில் சொற்பொழிவாற்றிவிட்டு வானூர்தியில் வருகிற பொழுதே அவர் இன்னுயிர் பிரிந்தது. ஏறத்தாழ 86 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்த வாரியார் சுவாமிகள் பல நூற்றாண்டுகளில் பல பெரியவர்கள் சாதிக்க இயலாத பல காரியங்களை, திருப்பணிகளை, தமிழ் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் இருப்பிடமாக இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் திருப்பணியின் மூலமாகவும் புனர்தானத்தின் மூலமாகவும் செப்பம் செய்து இன்று நாமெல்லாம் நம் பாரம்பரியத்தை கண்டு களிக்கவும் அது எண்ணி பெருமைப்படவுமான வாய்ப்பினை நல்கி சென்றிருக்கிறார். 86 ஆண்டுகள் வாழ்ந்த வாரியார் அவர்கள் தன்னுடைய 80வது வயதுக்கு மேல் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழின் பெருமையையும் முருகனின் பெருமையையும் பறைசாற்றினார். லண்டனில் இன்று
முருகன் கோயில், சிவன் கோயில், அஷ்டலட்சுமி கோயில் எல்லாம் இருக்கின்றன. ஈழத்தமிழர்கள் சென்று வாழ்கின்ற பகுதிகளிலெல்லாம் சைவத்தின் பெருமை பேசப்படுகிறது. அங்கெல்லாம் சிவன் கோயிலும் முருகன் கோயிலும் தோன்றி இருக்கின்றன. அங்கெல்லாம் வாரியார் சுவாமிகள் சென்று திருப்புகழையும் அருட்பாவையும் சைவ சித்தாந்தத்தையும் பரப்பி இருக்கிறார். லண்டனில் ஒரு வார காலம் அவர் தொடர்ந்து சொற்பொழிவாற்றினார். அமெரிக்காவிற்கு முதல் முறை 44 நாட்கள் சென்று விரிவுரையாற்றினார். இரண்டாவது முறை 18 நாட்கள் சென்று விரிவுரையாற்றினார். மீண்டும் லண்டன், பாரிஸுக்கு 15 நாட்கள் சென்று விரிவுரையாற்றினார். நேபாளம், வடநாடு ஆகியவற்றுக்கு பல முறை யாத்திரை செய்திருக்கிறார். மலேசியாவிலே 4 மாதங்கள் தொடர்ந்து சொற்பொழிவாற்றி அங்குள்ள முருகன் கோயிலை எல்லாம் திருப்பணி செய்திருக்கிறார். இவ்வாறு வாரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் சென்று மிகப்பெரிய அரும்பணியை ஆற்றியிருக்கின்றார். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உடனடியாக கேட்பவர் வியக்கும் வண்ணம் பதில் சொல்வதில் வல்லவர். ஒரு முறை அவர் பட்டுக்கோட்டை ரயிலில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் திருநீர் அணிவது வழக்கம். அவருக்கு எதிரிலே இருந்த ரயில் வண்டியில் இருந்த இளைஞர்கள் இவர் நெத்தியிலே பட்டையாக அணிந்திருந்த திருநீரை பார்த்துவிட்டு, சுவாமிகளே சுண்ணாம்பு அடிக்கிறீர்களா என்று கேலியாக சொல்கிறார். உடனே வாரியார் சொல்கிறார், ஆமாம் தம்பி, குடியிருக்கிற வீட்டில்தான் சுண்ணாம்பு அடிப்பது வழக்கம். குட்டிச்சவராக இருக்கிற வீட்டிலே யாரும் சுண்ணாம்பு அடிக்க மாட்டார்கள் என்று அந்த இளைஞர்களுக்கு உரைக்கும் விதத்திலே சொன்னவுடன் அவர்கள் உண்மையை உணர்ந்து திருந்தியதாக அவரே சொல்லுவார். அதே போல இன்று தமிழ்நாட்டிலே உணவு விடுதிகளில் மிகப்பெரிய சாதனையை புரிந்தவரும் உலக நாடுகளிலெல்லாம் அதன் கிளைகளை ஏற்படுத்தி தமிழ் உணவின் பெருமையை எல்லோரும் சுவைக்கும்படி செய்து வருமாகிய சரவணபவன் ஹோட்டல் ராஜகோபால் அவர்கள் ஒரு முறை வாரியாரிடத்தில் தான் இந்த உணவு விடுதியை தொடங்குவதற்கு முன்னால் தான் மளிகை வியாபாரம் செய்து வருவதாகவும் மேற்கொண்டு என்ன தொழில் செய்தால் விருத்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று வாரியாரிடத்தில் யோசனை கேட்கிறார். அப்பொழுது வாரியார் சொல்கிறார், சென்னையில் இன்று நல்ல காப்பி கிடைப்பதே இல்லை. காப்பி என்னதான் நீங்கள் சிற்றுண்டியை சாப்பிட்டாலும், சுவையான சிற்றுண்டியை சாப்பிட்டாலும், இறுதியாக அருந்துகின்ற அந்த காப்பி தான் அந்த உணவு விடுதிக்கு பெருமை சேர்க்கும். ஆகவே நல்ல காப்பியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை நீ ஆரம்பி, உனக்கு விருத்தியாகும் என்று சொல்கிறார். அதன்படி வாரியாருடைய அறிவுரையின்படி தான் சரவணபவன் ஹோட்டலை ராஜகோபால் தொடங்கி இன்று வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். வாரியாருக்கு காப்பி சாப்பிடுவதிலும் சுவை அதிகம். அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு ஜோக், ஆறுன காப்பியும் அன்பில்லாத மனைவியும் ஒன்று என்று சொல்லுவார். ஆகவே காப்பிக்கு பெருமையே சூடு. பொதுவாக பதார்த்தம் ஆறிவிட்டால் அதற்கு சூடு இல்லை. ஆகினால்தான் பெரியவர்கள் சாப்பிடுகிற பொழுது சோற்றை உருட்டி கொண்டே இருக்கிற போது சொல்வார்கள், உருட்டாதே, விரைந்து சாப்பிடு என்று. ஏனென்றால் ஆரிய பதார்த்தத்திற்கு சுவை கம்மி. ஆகவே சூடு ருசியானது. ஆகவே சூடான காப்பி, சுவையான காப்பி வேண்டும் என்பதிலே வாரியார் மிக கருத்தாக இருப்பார். அவர் சில சாதாரண சம்பவங்களை விட சுவையாக சொல்லுவார். ஈரோட்டிற்கு ஒரு முறை MS அவர்கள் கச்சேரிக்கு சென்றிருந்தார்கள். கச்சேரி முடிந்தவுடன் அவருக்கு விருந்து படைக்கிறார். அந்த விருந்திலே ஊறுகாய் மிக சுவையாக இருந்தது. அதனால MS சுப்புலட்சுமி அவர்கள் அந்த விருந்து முடிந்து ஊருக்கு கிளம்புகிற பொழுது அதை ஏற்பாடு செய்த ஈரோடு கண்ணப்பரை பார்த்து, இன்று சாப்பிடுகிற போது நீங்கள் பரிமாறிய அந்த ஊறுகாய் இருந்தால் எனக்கு ஒரு பாட்டில் தாருங்கள் என்று கேட்டு வாங்கி போனாராம். ஆகவே காப்பியின் பெருமையை விளக்குவது போலவே ஊறுகாவின் சிறப்பையும் தன்னுடைய விரிவுரையிலே வாரியார் சுவாமிகள் விளக்கமாக சொல்லுவார்கள். கடலூரிலே ஒரு வியாபாரி, சுவாமி நான் கடை ஆரம்பிக்க இருக்கிறேன்,
என் கடையில் என்ன படம் மாட்டலாம் என்று கேட்கிறார். முருகன், லட்சுமி, விநாயகர் எல்லா படமும் மாட்டு, ஆனால் கலப்படம் மட்டும் மாட்டி செய்து விடாதே என்று சொன்னாராம். ஆகவே முருகன், லட்சுமி, விநாயகர் படம் மாட்டு, கலப்படம் வேண்டாம் என்று சொன்னார். அதே போல ஒரு பத்திரிகை, நான் தானே ஐயா எடிட்டர் என்று சொன்ன பொழுது, ஓ நீங்கள் இதுதான் எடிட்டோரியல் எழுதுகிறா, அதாவது ஏடு இட்டோரியல் எழுதுகிறவரா என்று சற்றும் யோசிக்காமல் அவர் சொன்னார். ஒரு முறை அவரிடத்திலே வந்த ஒரு சில இளைஞர்கள், நாங்கள் கேட்கிற கேள்விக்கு இப்பொழுது நீங்கள் யோசிக்காமல் பதில் சொல்ல வேண்டும், சட்டையை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறீர்கள், ஆனால் வெற்றிலைப்பாக்கை சாப்பிடுங்கள் என்று கூறாமல் போட்டுக்கொள்ளுங்கள் என கூறுகிறார்களே, என்ன காரணம்? யோசிக்காமல் எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று. சட்டையை போட்டுக்கொள்ளுங்கள், அங்கவஸ்திரம் போட்டுக்கொள்ளுங்கள், உத்திராட்ச மாலை போட்டுக்கொள்ளுங்கள், செயின் போட்டுக்கொள்ளுங்கள் என்று நாம் கூறுகிறோம். வாய் வழியாக உண்ணுகின்ற பொருளை, வடையை சாப்பிடுங்கள், பாயாசம் சாப்பிடுங்கள், டிஃபன் சாப்பிடுங்கள், பால் குடியுங்கள், காப்பி குடியுங்கள், மோர் குடியுங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் வெற்றிலையை போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? இவற்றை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், இதற்கு என்ன காரணம் என்றால், பசியை ஆற்றுகின்ற உணவுப் பொருள்களை சாப்பிடுங்கள் என்றும், அலங்கார பொருள்களை ஆகிய ஆடை அணிகலன்களை போட்டுக்கொள்ளுங்கள் என்றும் கூறுகிறோம். வயறு நிறைய உண்டபின் வாய்க்கு அலங்காரமாக வெற்றிலைப்பாக்கு போட்டுக்கொள்கிறோம், கண்ணுக்கு மை போட்டுக்கொள்வதைப் போல என்று விளக்கம் தருகிறார். இவ்வாறு பல்வேறு விதமான அரிய தத்துவங்களை எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லி வாரியார் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். அவர் காட்டிய அந்த நல்வழியை பின்பற்றினால் நம்முடைய மன இருள் அகலும், நம்முடைய வாழ்வு ஒளிபெறும். அந்த வாழ்வு ஒளிபெறுவதற்கு அவருடைய அரிய நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் வாங்கி படித்தல் வேண்டும். இன்றைய நவீன உலகத்தில் வாரியாருடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒளிப்பதிவு நாடாக்களாகவும் ஒளி தட்டுகளாகவும் ஏராளமாக கிடைக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் கேட்போமேயானால் வாரியாருடைய அந்த நுண்மான் நுழைபலத்தையும் அவருடைய தமிழ் களஞ்சியம் என்பதையும் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும்.